அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அவசர தலைப்பாக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இதை பார்க்கும் நேயர்கள் சமுதாய பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த வீடியோவை உங்களது வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்னும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற எல்லா மீடியாக்களிலும் உடனடியாக பகிருங்கள். அவ்வளோ அவசரமானது, அவசியமானது. எனவே இதை போடுகிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஷார்ட் வீடியோ தான் போடுறேன். தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த 21ஆம் நூற்றாண்டில். அதை நான் நேரில் பார்த்தேன். இப்பொழுது என்னவென்று பார்ப்போமா? உத்தமர் கோவிலில் நடக்கும் அநியாயம், சட்ட மீறல், இதை பற்றி தான். இப்போ வைகுந்த ஏகாதசி வந்துச்சு. அந்த வைகுந்த ஏகாதசிக்கு எல்லா பெருமாள் கோயில்லையும் சொர்க்கவாசல் திறப்பு விழா உண்டு. ஸ்ரீரங்கத்தில் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு மட்டும் அப்படின்னு கொரோனாவால் சொல்லிட்டாங்க. உத்தமர் கோயிலில் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அனைவருக்கும் தரிசனம் உண்டு. அந்த நேரம் இருக்கும். காலையில் 7 to 12, மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. அப்புறம் நட திறக்கிறது 4:30, அப்புறம் அது 7-8 மணி வரை ஓடும். இந்த டைமிங் தான் அங்கே கண்டிஷன். மற்றபடி பொதுமக்களுக்கு இலவச தரிசனம், ஃப்ரீ தரிசனம் தான். நம்ம கியூவில் நீண்ட கியூவை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் சிறப்பு வழி 10 ரூபா 20 ரூபான்னு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு கட்டணங்கள் இருக்கின்றன. அது நம்ம ஆட்சேபனை தெரிவிக்கல யாரும். ஏன்னா சிறப்பு வழியில் அவங்க கூட்டத்தில் நிற்கிறத, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக அது மாதிரி செய்கிறார்கள். ஆனால் தர்ம தரிசனம், பொது தரிசனம், இலவச தரிசனம் என்பது இலவசம் என்று சொல்லக்கூடாது. இறைவனை போய் பார்க்கும் பொழுது பொது தரிசனம் என்று தான் சொல்ல வேண்டும். பொது தரிசனத்திற்கு எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டு. அது ரைட். அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம கடவுளை கும்பிடுவதற்கு பப்ளிக் டெம்பிளில் போய் கும்பிடுறதை யாராலையும் தடுக்கக்கூடாது. அதற்கு கட்டணம் வசூலித்து கொண்டிருக்கிறார்கள் நேயர்களே இந்த உத்தமர் கோயிலில். ஏகாதசி அன்னைக்கு நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். நானும் எனது குடும்பத்தாரும் போகிறோம். நீண்ட கியூ வரிசை. அந்த கியூ வரிசையில் நின்றுட்டு தான் போகிறோம். பிரகாரத்துலேருந்து கியூ நிற்கிது. அந்த பிரகாரத்தை சுற்று பிரகாரத்துலேருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த அர்த்த மண்டபத்துக்கு நுழையும் பொழுது மூங்கில் பேரிகார்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம டிக்கெட், சினிமா டிக்கெட்டுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி. அந்த இடத்துல ஒரு அரசு, அந்த கோவில் ஊழியர், பெண் ஊழியர் ஒரு பெண் நின்று கொண்டு தரிசனத்திற்கு முத்தங்கி சேவை நடக்குது. முத்தங்கி சேவை என்பது முத்துக்களால் ஆன ஒரு அங்கியை பெருமாளுக்கு அணிவித்திருப்பார்கள். முத்தங்கி சேவை நடக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு வால் போஸ்டே ஒரு ஃப்ளக்ஸு மாதிரி வச்சுருக்காங்க அந்த கொடிமரத்து கீழே. அதையும் நான் ஃபோட்டோ எடுத்து அதை ரெக்கார்டாக பண்ணியிருக்கேன். இதில் இணைச்சிருக்கேன், அதை பாருங்கள். அதில் என்னன்னாக்க முத்தங்கி சேவை நடைபெறுகிறது. தரிசன கட்டணம் 10 ரூபாய். சாமியை பார்க்குறதே 10 ரூபா. அங்கே உள்ளவங்களாம் என்னது, எல்லா ஜனங்களும் பொது தரிசனம் தானே, பொது கியூ தான் நிற்கிது. ஏன்னா சிறப்பு வழின்னு அங்கே இல்லவே இல்லை. இது 10 ரூபாய் கட்டணம், சிறப்பு வழி, அந்த மாதிரி அவங்க டைவர்ஷனே வைக்கலை, பைபிரிகேஷனே பண்ணலை. எல்லோரும் ஒரே இதில் தான் போகிறாங்க. அதனால் டிக்கெட் வாங்காதவங்களும் நிற்கிறாங்க. சில பேர் நம்ம பயந்துட்டு ஓடி போய் டிக்கெட் வாங்கி, சில பயந்தாங்குழிகள் போய் டிக்கெட்டை வாங்கி வச்சுருக்கு பத்திரமா உள்ளுக்குள்ளே. அப்போ எனது குடும்பத்தாரில் என் மனைவியெல்லாம் கேட்டாங்க, என்னங்க டிக்கெட் வாங்கணுமான்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தரிசனம், இலவச தரிசனம், பொது தரிசனம் எப்போதும் உண்டு, நாம் அதை வாங்க தேவையில்லை என்று நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நீண்ட கியூவில் நின்று கண்ட ஒரு 1.5 மணி நேரம் வரை நின்று கழித்த பிறகு அந்த என்ட்ரன்ஸ் அர்த்த மண்டபத்தில் அந்த மூங்கில் பேரியர் கார்டுக்குள்ளே நுழைய போகிறப்ப அங்கே அந்த பெண் ஊழியர் இருந்துக்கிட்டு டோக்கன் வாங்குங்க 10 ரூபாய்க்குன்னாங்க. எதுக்குன்னு கேட்டேன். சாமியை தரிசனம் பண்ண தான். இலவச தரிசனம் அல்லது பொது தரிசனம் எங்கே இருக்குது அந்த கியூ, அங்கே சொல்லுங்கள், அங்கே போய் நின்றுக்கிறேன்னு. எல்லாமே ஒன்று தான். அப்போ பொது தரிசனத்துக்கும் கட்டணம் வாங்குவீங்களான்னு கேட்குறேன். ஆமாம் என்று தைரியமாக சொல்கிறாள் அந்த பெண் ஊழியர். அவருக்கு குறைந்தது ஒரு 35 வயது இருக்கலாம். அவர் என்ன செய்வார் பாவம்? மேலதிகாரிகள் சொல்கிறது அல்லது அங்கே உள்ள நிர்வாகிகள் சொல்கிறது தானே. நான் கேட்டேன், பொது தரிசனத்துக்கு காசு வாங்குறது தப்புமா? நான் என்னுடைய தந்தையார் HRNC இந்து அறநிலையத்துறையிலே உயர்ந்த பதவியில் இருந்து ரிட்டையர் ஆனவர். அவருடைய மகன் நான் சொல்கிறேன், இது சட்ட விரோதம், வாங்கக்கூடாது. 10 ரூபா கட்டணம், தனி வழி, சிறப்பு வழின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க, அதில் போய் பார்க்கட்டும். இதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த சட்டமெல்லாம் பேசாதீங்க, இந்த கவுண்டரில் இருக்கார், அவரை போய் கேளுங்க. நான் போய் இவ்வளோ நாள் கியூவில் நின்றுட்டு அங்கே போய் நான் கேட்கணும் அவசியம் இல்லைம்மா.
நீ வேணா இங்கே வர சொல்லு அப்படின்னு. இந்தாருங்க இங்கே ஒருத்தர் டோக்கன் வாங்க மாட்டாராம், இதை வந்து என்னான்னு கேளுங்க அப்படின்னுச்சு. அந்த ஆள் இப்படி பார்த்துட்டு டப்புன்னு கீழே குனிஞ்சிக்கிட்டான். அப்படி விடு விடு அப்படிங்கிற மாதிரி, போங்க அப்படின்ட்டாங்க. நான் என் குடும்பத்தாரெலாம் வந்துட்டோம். அதற்கு பின்னால் வரல அத்தனை பேருக்கும் அவங்கள்ட்ட கட்டாய டோக்கன் இருந்தால் தானே உள்ளே போக முடியும் என்று மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு மனசு வேதனையாக இருந்தது. நான் அதையும் தட்டி கேட்டிருப்பேன். ஆனால் குரல் கொடுப்பவன், எதிர்த்து குரல் கேட்டவன், உரிமை குரல் எழுப்பியவன் நான் ஒருவனே. அங்கே இருக்கிற அத்தனை பேர்களும் தமிழர்கள், தரிசிக்க வந்தவர்கள். இன்றைக்கி சொல்லிக்கிறீங்க எல்லாரும் வீரத்தமிழன், மரத்தமிழன், தமிழன் நாகரிகமிக்கவன், உலகத்திற்கே மூத்த மொழி தமிழ் மொழி என்றெல்லாம் நாம் பீத்திக்கிறோமே, இந்த தமிழனுக்கு முதுகெலும்பு இல்லையா? நான் ஒருத்தன் கேட்குறேன்ல, அப்போ 4 பேர் 10 பேர் உட்காந்து, யோ என்னையா அது அநியாயமாக இருக்குது தானே, உங்கள் அக்கௌண்ட்டு கோயிலாது, நீ கட்டினியா, ப்ரைவேட் டெம்பிள், அது பப்ளிக் டெம்பிள், இதை சாமியை பார்க்க 10 ரூபா வாங்குறேன்னு 10 பேர் குரல் கொடுத்தான்னா அவன் பயப்படுவான். நான் ஒண்டி மட்டும் குரல் கொடுக்குறேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு, ஒரு டீசெண்டானவர். அவருடைய குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவரை பார்த்தா மிக்க கண்ணியமிக்கவராக, ஒரு உயர்ந்த ஒரு ஆபீஸரோ அல்லது பெரிய ஒரு பணக்காரரோ ஒரு செல்வந்தராக இருப்பார் போட்டிருக்கு. அவர் கூட என்ன பண்ணுறாரு, கட்டணம் வாங்கணுமான்னு, வேண்டியது இல்லைங்க நீங்கள் வாங்க வேண்டாம் என்று நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு வரேன். அந்த பெண் ஊழியரை நெருங்கிறதுக்கு முன்னாடியே, தேவையில்லை பொது தரிசனம் உண்டு அதானே கேட்டேன். அப்படி ஏதாச்சும் கேட்டாங்கன்னு சொல்லுங்கள், ஜாயின்ட் கமிஷனர்லேருந்து இந்த அறநிலையத்துறை அமைச்சர் வரையும் நம்ம பேசுவோம், ஃபேக்ஸ் பண்ணுவோம், யூடியூப்பில் போடுவோம் எல்லாம்னு சொன்னேன். அவர் இப்படி மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் சரி, அப்போ அவரும் வாங்க மாட்டார் போட்டுருக்குன்னு அவர் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காருங்க. வாங்கி வச்சுட்டு வந்தோன்னு கொடுத்துட்டு சத்தம் பண்ணாமல் போகிறார். இவர்கள் தான் தமிழர்கள், இவர்கள் தான் இன்றைய தமிழர்கள். அன்றைய மரத்தமிழர்கள் என்றைக்கோ அவங்க ரத்தம் போயிடுச்சு, தமிழ்நாட்டை விட்டு தட்டி கேட்கும் இது போயிடுச்சு. இன்றைக்கி இந்த சீமா ஒருத்தர் தான் அவங்க கட்சி தான் ஏதோ தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் முக்கால்வாசி மக்களில் 90% ஆஃப் தி தமிழர்கள் வாயில்லா பூச்சிகள், முதுகெலும் பற்றவர்கள், சுயநலவாதிகள். நமக்கென்ன, நாம் இன்றைக்கி முடிச்சுட்டு போவோம். பொது சிந்தனை கிடையாது, சமுதாய சிந்தனை கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம இன்னைக்கு காலையை முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். சரி, நமக்கு தான் குரல் கொடுக்கறதுக்கு நமக்கு தான் தலைமை பண்பு கிடையாது. என்றைக்குமே தொண்டராக தானே இருப்போம். தமிழர்கள் எல்லாருமே அடிமைகள் தானே. தலைமை பண்பு வராதில்ல. சரி, இன்னொருத்தன் தலைமை எடுத்து அதை குரல் கொடுக்குறானே, அவனுக்கு கூட நின்னாச்சும் ஒரு குரல் கொடுப்போன்னா அதுக்கும் ஆள் இல்லை. அந்த காலத்தில் இருந்தான், தொண்டராக கூட இருந்தான். இப்போ இன்றைய தமிழர்கள் தொண்டராக இருக்கக்கூட லாயக்கற்றவர்கள் என்று நான் கடுமையாக சாடுகிறேன். இந்த தமிழ் சமுதாயத்தின் இந்த பண்பை சாடுகின்றேன். இது தவறு. இதை தமிழர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருத்தன் குரல் கொடுக்குறல்ல, 4 பேர் என்ன அது, ஆமாம் அவர் கேட்குற ரைட்டு தானேயான்னு ஒருத்தன் போயிட்டுருக்காங்க. நான் எல்லாருக்கும் குரல் கொடுக்கான்னு மூடு அவுட் ஆகிடும், சாமி கும்பிட்ற மூடு. நீங்கள் யூடியூப்பில் பேசிங்க, அதில் பேசிங்க, விடுங்க இவங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு என் மருமக சொன்னிச்சு. சரின்னு வந்துட்டு அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இப்போ அந்த வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த ஃப்ளக்ஸு, அதையும் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். அதை பாருங்கள், அது ஒரு நிமிஷம் ஓடும். அதை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன நேயர்களே, அதை பார்த்தீர்களா? அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், முத்தங்கி சேவை தரிசன கட்டணம்னு. சில பேர் சொல்லுவாங்க, அந்த முத்தங்கின்னு வைக்கிறாங்களே தனியாக, அதுக்காக வாங்குறோங்க அப்படின்னு தப்பிக்க பார்ப்பார்கள். தவறு. அதுக்காக தான் சொல்கிறேன். இன்றைக்கி இதுக்கு திருப்பதிக்கு போங்க, கல்யாண வைபோகம் பண்ணி பார்க்கணும், திருக்கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு 10,000 கட்டும்பாங்க. வசதி உள்ளவங்க கட்டி அவங்களுக்காக ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை நடத்தி காமிப்பாங்க. அது தனியாக அந்தாண்ட பிரகாரத்தில் அதுக்குன்னு ஒரு இடம் மண்டபம் இருக்குது, அங்கே நடத்துவாங்க. திருக்கல்யாணம் நடத்தி பார்ப்போம் சுவாமிக்குன்னு வசதி உள்ளவர்கள், பெரும் தனவந்தர்கள்
அதை செய்து தனிப்பட்ட ரீதியில் செய்து பார்ப்பார்கள். அதே போல் அபிஷேகங்கள், தனிப்பட்ட ரீதியில் அபிஷேகம் ஒன்று. இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயிலில் 1ஆம் தேதியான வக்கீல்கள் சங்கத்தின் சார்பாக தனியாக நாங்கள் பணம் கட்டி அதுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு வக்கீலுக்கு மட்டும்தான், மற்றவங்களாம் காசு கட்டிட்டு தான் உள்ளாங்கன்னு இல்லை, எல்லோரும் பார்க்கலாம், ஃப்ரீ. நமக்காக நின்று தனியாக செய்யும்போது அது மாதிரி முத்தங்கி சேவை என்பது பொதுவாக செய்யப்படும் அலங்காரம். இன்றைக்கி நான் திடீர்னு போகிறேன், ஐயா நான் வந்து ஒரு பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர், எனக்கு முத்தங்கி சேவை பார்க்கணும், அது ஏற்பாடு பண்ணுறீங்களான்னு. சரி 2000 பணம் கட்டுங்க, ஏற்பாடு பண்ணிவிடுவோம், இல்லை 5000 பணம் கட்டுங்க, ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு எனக்காக தனிப்பட்ட ரீதியிலே எனக்காக அலங்காரம் செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கு கட்டணம். அப்படி நான் கட்டணம் கட்டி அதை முத்தங்கி சேவை வைக்கும் பொழுது என்னை தவிர்த்து என் குடும்பத்துக்கு வேறு யாருக்கும் காட்டக்கூடாது, கதவை பூட்டுன்னு நான் சொல்ல முடியாது. அன்றைய பொதுமக்களுக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இன்றைக்கி மாரியங்களில் தங்கப்பாவாடை கட்டியிருக்கு மாரியம்மா, இன்றைக்கி தங்கப்பாவாடை கட்டியிருக்கு, எல்லோரும் 10 ரூபா கொடுத்தாங்க தரிசனம், எல்லாம் இல்லைன்னா வெளில போங்கன்னு சொல்ல முடியுமா? முத்தங்கி சேவைன்னு சொன்னோம்னா அப்போ பர்டிகுலர் தனியாக மூலவரை விட்டுட்டு உற்சவரை கொண்டாந்து தனியாக வச்சு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி காமிங்க பணம் கட்டினவனுக்கு. கர்ப்ப கிரகத்தில் உள்ள மூலவரை தரிசிக்க நீ என்ன அலங்காரம் பண்ணிட்டு போ, அலங்காரம் பண்ணுறவன்ட்ட காசு வாங்கிக்க, அவன் உத்தரவு போட்டு எனக்கு அந்த கட்டளையை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறவன்ட்ட காசு வாங்கிக்க. தரிசனம் பண்ணுறதுக்கு நீ 10 ரூபா கேட்குறீங்கன்னா அது பப்ளிக்காக ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து கேட்குற, அதுவும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கேட்குற அப்படின்னு சொன்னோம்னா என்ன தைரியம் இருக்கணும்? இது இந்திய அறநிலைய சட்டத்துறைக்கும் விரோதம், அரசியலமைப்பு சட்டத்துக்கும் விரோதம், தர்மத்துக்கும் விரோதம். அந்த உத்தமருக்கே பொறுக்காது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே இவ்வளவு பண்ணுறாங்களே, அந்த காலத்தில் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. அதனால தான் தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, கோயில் கட்டினவன் தாழ்த்தப்பட்டவன் பேக்வேர்டு கிளாஸு சூத்துறேன், அவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அவனுக்கு தரிசனமே கிடையாது, ஆனால் அவன் தான் கட்டுவான். என்ன நியாயம்? இதை தட்டி கேட்க தந்தை பெரியார் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினார். அப்போ உள்ள இந்த இப்போ இதை பார்க்கக்கூடிய தீகா கண்மணிகள் இதை கவனத்தில் எடுத்து அங்கே இப்போ உடனே அப்படியே அடை செய்கிறாங்க. 3ஆம் தேதி வரை இருக்குது, அதான் அவசர பதிவாக போடுறேன். 3ஆம் தேதி வரையும் இதை வசூல் பண்ணுறாங்க, இந்த கொள்ளையடிக்கிறாங்க. உடனே ஒரு தீக்காக்காரங்க போய் என்ன அது கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னா ஒரு கலாட்டா பண்ணுவாங்களா? ஒரு தட்டி கலாட்டா பண்ண வேண்டாம், ஒரு தட்டி கேட்டு அது சட்டவிரோதம் நடப்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்பார்களா அந்த திராவிட கண்மணிகள்? இப்போ எங்கே இருக்காங்க திராவிட கண்மணிகள்லாம்? அப்போ பொன்மணிகளாக இருந்தாங்க, கேட்டாங்க. ஏன் பிஜேபிக்காரங்க இருக்கட்டும், இந்து மத காவலர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த பிஜேபி காரங்க இன்றைக்கி அவங்க போகட்டும் அந்த கோயிலுக்குள்ளே, சரி இவன் தீக்காரம் பண்ண நீ தான் சாமி இல்லைங்கிறல, நாங்கள் வசூல் பண்ணுறோம், வசூல் பண்ணாமல் இருக்கோம், உன் வேலையை பார்த்துட்டு போயா நீ அப்படின்னு சொல்லலாம். பிஜேபி அன்பர்கள் இது கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவர் கவனத்தை எடுத்துக்கொண்டு இந்து மதத்தின் காவலர் என்று சொல்லிக்கொள்பவர்கள் இந்துக்களுக்கு அங்கே ஒரு அநீதி நடக்கும்போது, கோயிலே அநீதி நடக்கும் பொழுது அதை அவர்கள் போய் தட்டி கேட்க வேண்டும், அதை மாற்றி அமைக்க வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்றைக்கி ஊர்வலம் போகிறாங்க, வேல் ஊர்வலம் போகிறாங்க, அது போனால் மட்டும் செல்வாக்கு வந்துடாதுங்க. இதை தட்டி கேளுங்க, யார் வந்தாங்க? பிஜேபி 10 ரூபா கட்டணம் வாங்கிட்டு இருந்தாங்கயா, வந்து கேட்டு நிறுத்திவிட்டாங்கல்ல. பிஜேபியின் செல்வாக்கு தன்னால் கூடும். இதுதான் கட்சியை வளர்க்குறதுக்கு வழி, சும்மா ஊர்வலம் நடத்துறது இல்லை. மக்களின் குறைகளை தீர்த்துக்கிட்டே எந்த கட்சி தீர்த்து கொண்டே வருகிறதோ அந்த கட்சி தன்னால் வளரும். திக அப்படி தான் வளர்ந்தது. அதிலிருந்து திமுக பிரிஞ்சு ஆட்சியை பிடிச்சிச்சு. இன்றைக்கி அதிலிருந்து பிரிந்து வந்த அதிமுக இன்றைக்கி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறாரு. இந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கு இது கவனத்துக்கு கொண்டு போவாங்களா? உடனே கேட்பாங்களா? கேட்கணும். என் தந்தை HRNCயில் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டார். இந்த மாதிரி சட்டம் நிறுத்தியாத என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு தட்டி கேட்பார். அதை நிச்சயமாக தட்டி கேட்பார். இன்றைக்கி உள்ள இந்த ஜாயின்ட் கமிஷன்லேருந்து, டெபுட்டி கமிஷனர்லேருந்து, அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து, ஹை கமிஷனர் மெட்ராஸ்லேருந்து, ஏன் அந்த கோயிலுக்கு உண்டான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஃபிட் பர்சன் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, மேனேஜிங் ட்ரஸ்டி இருப்பாங்க. அதிலெல்லாம் ஏடிமிக் ஆட்கள் கொஞ்சம் உள்ளே போவாங்க. அவங்க என்ன மேனேஜிங் ட்ரஸ்டின்னு இருக்கும். அதுக்கு மேலே ஈஓ இருப்பார். அதை நிர்வாகத்தை கவனிக்க இன்ஸ்பெக்டர் இருப்பார். இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? அத்தனை பேரும் விட்டுட்டாங்களா? கவனத்தில் கொண்டு வரல. இது தப்புன்னு தெரியலையா? தரிசனத்துக்கு காசு கேட்குறது. என் தந்தையார் உயிருடன் இருந்த காலத்திலே சின்னமனூர் என்ற ஊரில், தேனிக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே பெரிய சின்னமனூர் தேருன்னு பாட்டில் வரும், ராமராஜன் படத்துலலாம் சின்னமனூர் தேர் போல் வந்தான்னு. அந்த தேர் வெகு நாட்களாக ஓடாமல் இருந்தது. அந்த தேரை ஏன்னா ஜாதியில் தேவர்கள் எல்லாம் 2 பேராக இருந்துக்கிட்டு, இவங்களுக்கு 2 கோஷ்டியாக இருந்துக்கிட்டு
தேரை இழுக்க விடாமல் போட்டியில் போட்டு வச்சிட்டாங்க. பல நாட்களாக தேர் திருவிழா நடைபெறவில்லை. எனது தந்தையார் அந்த 2 குரூப்பையும் பேசி கூப்பிட்டு வச்சு அந்த தேர் திருவிழாவை அவருடைய பணிக்காலத்திலேயே தேரை இழுத்து காமிச்சார். அதே இப்போ ஒரு கதையாக சினிமா கதையாக வந்துருச்சு பாருங்கள். விமல் நடித்த படம், படத்தின் பேர் எனக்கு தெரியவில்லை, இப்போ ரீசெண்டாக வந்த படம், விமல் நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் கலெக்டராக வருவார். கலெக்டர் வந்து 2 ஜாதியும் 2 கோஷ்டி ஜாதியில் 2 கோஷ்டியும் சமாதானம் பண்ண பார்ப்பார், முடியாது. அப்புறம் எப்படியோ இந்த விமல் கதாநாயகமாக சமாதானம் ஆகி தேர் இழுப்பாங்க. அந்த கதை கருத்து அது. அதை என் தந்தையார் செய்தார். அந்த கலெக்டர் வரல, அப்போ எங்கள் அப்பா அங்கே ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸராக இருந்து செஞ்ச காரியம் அது. இன்றைக்கும் அந்த தேர் முன்னாடி 2 கோஷ்டி, இந்தாண்ட ஒரு கோஷ்டி எதிர்கோஷ்டி, இந்தாண்ட இன்னொரு எதிர்கோஷ்டி, நடுப்புற எங்கள் அப்பா நிற்பார். நின்று தேரை வடம் இழுக்கிறத அந்த ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோ இன்னமும் எங்களுடைய தாயார் வீட்டில் இருக்கின்றது. அப்படிலாம் இருந்த எங்களுக்கு இப்படி இப்போ இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குது கோயிலில். இது தட்டி கேட்க வேண்டும் அனைத்து கட்சிகளும். சீமான் கட்சி தான் கொஞ்சம் கேட்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தமிழர்கள் தான் 99% தமிழர் தான். கேட்குறவனு கூட ஆதரவாக ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அவர் கட்சி வளரும்? எல்லாம் சீமான் பேச அப்படி பார்த்துட்டு தட்டிவிட்டு ஓட்டு போடாமல் போயிடுதுங்க. எனவே மக்களே, எலெக்ஷன் வருது. இதை போல் தட்டி கேட்கும் கட்சிகளுக்கு ஓட்டளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அநியாயம் உடனே நிறுத்தப்பட வேண்டும். சாமி பேரை சொல்லி, இல்லைன்னா இந்து மதத்துக்கே ஒரு கெட்ட பேர். அங்கே உள்ள ஜனங்களாம் சொல்லுது, வேளாங்கண்ணி போனால் எல்லாம் ஃப்ரீங்க, இவனை அநியாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லுதே ஒழிய, நான் கேட்கும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு ஒரு குரல், ஒரு 10 பேர் குரல் அனுப்பா நடுங்கி போயிடுவான் அவன். நான் சொன்ன உடனே நான் ஒருத்தன் தட்டி கேட்டோடனே, நான் எங்கள் அப்பா ஒரு ஹெச்ஆர்என்சியில் இருந்து ஒரு ஆஃபீஸராக இருந்தார், அவர் பையன் தான் பேசுகிறேன், என்கிட்டே பேசுகிறீங்களான்னு அனுப்பு அப்படின்ட்டான் பயந்துக்கிட்டு. 10 பேர் கேட்டிருந்தா நிறுத்தியிருப்பான். அந்த இடத்துல அந்த அநியாயம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு நான் பேசுகிறதுக்கு வேலையே இருக்காது. தமிழர்கள்கிட்ட நாக்கும் இல்லை, முதுகெலும்பும் இல்லை. இவங்க தான் இன்றைய தமிழர்கள். மாறுங்க தமிழர்களே என்று கேட்டுக்கொண்டு, இந்த பதிவை நீங்கள் உண்மையான தமிழர்கள் ஒவ்வொருவரும் முடிந்தவரை ஷேர் பண்ணுங்கள். அந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வரையும் போகணுது. எனவே தான் இந்த அவசரமாக பதிவிடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டு, நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.